பாத்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ராம்குமார் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பிரசன்னா தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். பிரசன்னா, சொல்லுங்க. சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ராம்குமார் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க பிரசன்னா. அதாவது சுவாதியின் கொலையாளியான ராம்குமார் கடந்த சனிக்கிழமை அன்று நள்ளிரவிலே பிடிபட்டார். இந்நிலையில் தற்பொழுது அவருக்கு எழும்பூர் நீதிமன்றம் அவருக்கு நீதிமன்ற காவலில் அவர் வைத்துள்ளது. இந்நிலையில் தற்பொழுது இந்த சுவாதியின் கொலையாளியான ராம்குமார் தற்பொழுது சென்னை மாவட்டத்தினுடைய இந்த முதன்மை நீதிமன்றத்திலே தற்பொழுது அவர் ஒரு ஜாமீன் மனுவை தாக்கல் செய்துள்ளார். வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவருக்காக ஆஜராகி ஜாமீன் கோர உள்ளார். எனவே தற்பொழுது வரை கிடைத்த தகவல் படி அவர் தனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கோரியுள்ளதாக தெரிகிறது. ஆனால் எந்தெந்த அடிப்படையில் எந்தெந்த முகாந்தரத்தில் அவர் தனக்கான ஜாமீனை கோரியிருக்கிறார் என்பது குறித்த தகவல் இன்னும் சற்று நேரத்திலே தெரிந்துவிடும். எனவே தற்பொழுது சுவாதியின் கொலையாளி தனக்கு ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். எனவே இந்த மனுவின் மீதான விசாரணை விரைவில் 1 அல்லது 2 தினங்களுக்குள்ளாகவே விசாரணைக்கு வரும். எனவே அப்பொழுது அதன் அடிப்படையில் இவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா என்பது பற்றி நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். எனவே தற்பொழுது வரை கிடைத்த தகவல் படி அவர் ஒரு ஜாமீன் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அவர் எந்தெந்த மீது போடப்பட்ட எந்தெந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும், எதன் அடிப்படையில் தனக்கு ஜாமீன் வேண்டும் என்பது குறித்தான தகவல்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.